தமிழ்நாட்டு மக்கள் திருந்தவே மாட்டாங்கடா. ஏன்டி என்னடி ஆச்சு? அதே 2-3 நாளா ஒரு விஷயம் போயின்னு இருக்காது. உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நீ கூட. ஏய், என்ன விஷயம்? நிறைய விஷயம் போகுது. அதான்டா உங்க தலைவர் பத்தி. எங்க தலைவர் பத்தினா? ஆமாண்டா, தளபதி பத்தி ஒரு விஷயம் போயின்னு இருக்கேன். ஏய், அதெல்லாம் சும்மாடியா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ரி. அதான்டா நானும் சொல்றேன். ஒரு மனுஷன் நல்லா கோடி கணக்குல சம்பாரிச்சு நின்றுட்டு தான் உண்டு தான் ஃபேமிலி உண்டு அப்படின்னு அப்படியே இதுவா இருக்காம, பாவம் இந்த மக்கள்லாம் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எதனா நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தனியா ஒரே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்குன்னு அவர் தனியா எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு இது பண்ணி இது பண்றாரு. இந்த மக்கள்லாம் அசால்ட்டா அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காரு, லவர் வச்சிருக்காரு அப்படின்னு சும்மா கடையோ இல்ல ஏதோ இது வச்சிருக்கிறோம் கூட ஒண்ணு போன்ல ஒண்ணு சைட்ல ஒண்ணு ஸ்டாண்ட்ல ஒண்ணுன்னு வச்சுக்கிறாங்க. ஏய், கரெக்ட் தான் டி. இப்ப நானுமே விஜய் ரசிகர் தான் வச்சுக்காங்க, தலைவர் ரசிகர் தான் வச்சுக்க. கரெக்ட் தான், அது எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அது கரெக்ட் தான். ஆனா அவர் பிடிச்சது அடிக்கிறது எனக்கு கேட்டா தப்பு. அது நான் என்ன சொல்றேன்னா, பாலிடிக்ஸ் வேற, அவரோட பர்சனல் வேற. பர்சனல் வேறதான். பர்சனல் எப்பவுமே யாருமே தலையிட கூடாது. கரெக்ட் தான். அவர் ஃப்ரெண்டா இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், லவ்வரா இருக்கலாம். ஏமா இன்னொரு கல்யாணமே பண்ணிட்டு போட்டுமேமா, அவங்க லைஃப் ஹாப்பியா இருந்து. அபிஷியல் வேற, பர்சனல் வேற. எனக்கு என்னன்னா, மத்தவங்களுடைய ஃபேமிலி கதையெல்லாம் எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோயே, வில்லுப்பாட்டு மாதிரி அது போயிட்டே இருக்கும். எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு இருக்கு. லவ்வர்லாம் இல்ல, கீப் மட்டும்தான் இருக்கு. வச்சுக்கிறாங்க அவங்க, இது வச்சுக்கிறாங்கடா அவங்க விருப்பம்டா. இது என்ன கேட்டா இது தப்பா சரியான்னு கேட்டா கிடையாது. ஆனா இத பத்தி பேச வேணாம் இந்த டைம்ல. யாருமே யாரோட பர்சனல் பத்தியும் பேசவே கூடாது. அரசியலுக்கு வராரா, மக்களுக்கு எதனா செய்யணும்னு இருக்காடா, நீ அதுக்கு ஈக்குவலா நீ எதனா போட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அவர் செய்யட்ட ஒரு 5 வருஷம் என்ன செய்யறாரு பாத்துட்டு அதுக்கு அடுத்த வருஷம் திரும்பி வர வைக்கலாமா வேணாமான்னு பாக்கலாம். இப்பவே பொண்டாட்டி ஓடி போயிட்டா, இன்னொரு பொண்டாட்டி ரெடி பண்ணிட்டாரு, புள்ள வேணான்ட்டான். எதா கிடைக்கும் அப்படின்னு இதுக்கு கச்சிச்சா அவனு மாட்டிச்சா. அப்ப கரூர் சம்பவம் அத பத்தி ஞாபகப்படுத்தாரு. நல்லா என் கண்ணே கலங்கிச்சு. நல்லா வருத்தம் தான், பாவம் நிறைய பேர் இதா இருக்காங்க. அது எனக்கும் வருத்தம் தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சும்மா எல்லாத்துக்கும் முடிச்சு போடக்கூடாது. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தாங்க சொல்லுங்க, என்ன அடி அடிக்கிறாங்க, இப்படி ஒரு அடி, லெஃப்ட்ல ஒரு அடி. அந்த ஆளு ஒரு படம் நடிச்சா 100 இருந்து 120 கோடி லாபம். அவருக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு நல்லது பண்ணது ஒரு குத்தமாடா. வரவும் போறோம்லாம் மணி மாதிரி எங்க ஆள் அடிச்சுட்டு போறீங்களா? என்னன்னா 1008 மீம்ஸ், இந்த மீம் கிரியேட்டர் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், அவங்களும் நிறைய உண்மைகள்லாம் வெளியே கொண்டு வராங்க. அது கரெக்ட் தான். ஃபேக்கா இதெல்லாம் கொஞ்சம் போடாம இருந்தா கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா இருந்தாலும் அந்த மேரேஜ் பஞ்சு திருசாவோட போயிருக்க கூடாதுன்னு எனக்கே தோணுது. அப்படிலாம் கிடையாது. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு கூட ஒரு எக்ஸ் லவர் இருந்துச்சு, அத ஏன் ஞாபகப்படுத்துற? ஏதோ சொல்ல மாதிரி சொல்லு. ஒண்ணும் தப்பா சொன்னா நிறைய இருந்துச்சு. சரி சரி. நீ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போற, நீ போற, உங்க காலேஜ் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க, நீயும் காலேஜ் ஃப்ரெண்ட் அவங்களும் காலேஜ் ஃப்ரெண்ட், 2 பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. அது சேர்த்து வச்சு பேச முடியுமா? பாரு 2 பேரும் ஒண்ணா போறோம், அது தப்பு இல்ல. புதுசா பாக்குறவன் ஜோடியா வராங்க யாரோ அப்படின்னு நினைப்பாங்க. பேசக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. எத்தனையோ ஃபங்க்ஷன் அவங்க செலிபிரிட்டிஸ் எவ்வளவோ படம் ஒண்ணா நடிச்சிருக்காங்க. அதனால ஒன்னாலாம் போறதுலாம் தப்பு எல்லாம் கிடையாது பொறுத்த வரைக்கும். ஒருவேளை இருக்குமோ, இருந்துட்டு போட்டோமேன்ற, நான் இருந்துட்டு போட்டோன்ற, தாராளமா இருந்துட்டு போட்டோன்ற. அவங்களுக்கும் தளபதி பிடிச்சிருக்கலாம், நமக்கெல்லாம் பிடிச்சிட்டா அவங்களுக்கும் பிடிச்சிருக்கலாம், அவருக்கும் பிடிச்சிருக்கலாம், நல்ல ஃப்ரெண்டு வெல்விஷரா கூட இருக்கலாம். கரெக்ட் தான். சோ யாருமே இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. ஆனா பாக்குறவங்களாம் வேற மாதிரில கொண்டு போறானுங்க. யார் வேணா காட்டி சொல்றாங்க, சொல்லிட்டே தான் இருப்பானுங்க. அதுவும் கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட். ஃபீல் பண்ணுவானுங்க, அழிய மாட்டாங்களேன்னு வேண்டிப்பானுங்க. ஆனா இந்த மகளிர் தின ஃபங்க்ஷன்ல பாத்தியா விஜய் பேசுனது, என் பஞ்சாயத்தை நான் பாத்துக்கிறேன் சாரு, நீங்களாம் உங்க வேலையை பாருங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப என் பிரச்சனை உனக்கு என்ன வந்துச்சு, நான் எதுக்கு வந்தேன், நான் அரசியலுக்கு நல்லது பண்ணேன், அரசியல் சம்பந்தப்பட்டதை மட்டும் நம்ம பேசுவோம், என் பர்சனல் நான் பாத்துக்கிறேன், அப்படியே தட்டி விடு சதற விடுன்ற மாதிரி பேசி விட்டு போயிட்டே இருந்தாரு. சிம்பிளா ஹேண்டில் பண்ணுவாரு.
கூலா தான் ஹேண்டில் பண்றாரா? நான் நினைச்சேன் இதை நினைச்சு வருத்தப்படுவாரோ, கூனி குறுகி உக்காந்துருவாரோ, மனசு உடைஞ்சிருவாரோ, விட்டுருவாரோ. ஏன் நம்ம வந்து பாலிடிக்ஸ் வந்துட்டோமோ அப்படின்ற அளவு திங்க் பண்ண வைப்பாங்க. உண்மையாவே சொல்லிட்டா, எனக்கு ஒரு 27 28 வயசு ஆகுது. இது வரைக்கும் எனக்கு பாலிடிக்ஸை பத்தி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. விஜய் வந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் பாலிடிக்ஸ். இப்ப நான் பாக்குற கண்ணோட்டமே வேறையா இருக்கு. இந்த படங்கள் எல்லாம் காமிப்பாங்களே, ஒரு அரசியல் உள்ள ஒரு புதுசாக நுழையலாம் எந்த அளவுக்கு செய்யணும் அந்த அளவுக்கு செய்வேன்ட்டு. நான் இப்பதான் பாரு முழு அரசியல் என்னன்றத விஜய் எப்ப காலடி எடுத்து வச்சாரோ அப்ப ஸ்டார்ட் ஆச்சுப்பா. நான் வந்து விஜய் அண்ணாக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். நான் வந்து இந்த 2500 ரூபாய் தராங்க, சிலிண்டர் ஃப்ரீயா தராங்க அப்படிலாம் கிடையாது. இதனால யாரோ வந்து ரூல் பண்ணல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஜயோட ஃபேன் நானும் அவர்தான் ஓட்டு போடுவேன். ஃபேனுக்காகலாம் கிடையாது, ஃபேனுக்காகன்னு கிடையாது, காசுக்காகன்னு கிடையாது. ஒரு வாய்ப்பு கொடுப்போம், சும்மா ஒரு சான்ஸ், ஒரு சான்ஸ். யாருக்கோ வந்தா என்ன இது சரி, இது ஒரு 1% கொஞ்சம் முன்னேறிட்டு போட்டுமே தமிழ்நாடு. ஏன்னா ஒரு படத்துக்கு 100 120 கோடி வாங்குற ஒரு ஆளு எல்லாத்தையும் விட்டு வராருன்னும் போது எனக்கு தெரிஞ்சு காசுக்கு ஆசைப்படுவாருன்னு எனக்கு தெரிஞ்சு தோணல. இதுவே நான் விஜய் சார் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கேன், விஜய் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கேன், நல்லா செய்யும்பா மக்களுக்கு. என்கிட்ட காசு இல்லையா, சும்மா பேருக்கு ஒரு படம் நடிப்போம்பா, வருஷத்துக்கு ஒரு 100 கோடியா, அதுல ஒரு 50 கோடி எடுத்துட்டு வந்து நான் மக்களுக்கு செஞ்சுட்டு போகும்பா. இப்ப வந்து நிறைய இப்படிதான் மைண்ட் செட். நிறைய ஹெல்ப் பண்ண பாலானா நிறைய ஹெல்ப் பண்றாரு. லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அப்ப கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு பண்ணா, இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய விட பண்ண மாற்றம் நிறைய இருக்கு. சோ வந்து காசுக்காக. ஆனா எனக்கு விஜய் அண்ணா பார்க்கும்போது எப்பேற்பட்ட அரசியல், திமுக அதிமுகன்ட்டு இருந்த 2 தூண்கள்ல அம்மா இறந்த உடனே அதிமுக ஆடிடுச்சு. திமுக வந்து அப்படியே அவங்கதான்ற மாதிரி இருந்துச்சு, சிங்கிள் பர்ஃபார்மரா, சோலோ பர்ஃபார்மரான்ட்டு. அண்ணா விஜய் அண்ணா காலத்துக்கு உள்ள வச்சோனுமே ஒட்டு மொத்த அரசியலுமே ஒரு மாதிரி கதி கலங்கிடுச்சு. எனக்கு வந்து விஜய் ஜெயிப்பாரோ தோப்பாரான்னு தெரியல, ஆனா ஒரு மாதிரி ஆட்டங்கான வச்சிட்டாரு பத்தியா. தோக்குறாங்களோ யார் வந்து நல்லது பண்ணாலும் மக்கள் நல்லது பண்ணா சந்தோஷம். அதுவும் நம்ம இன்னும் அதே பழைய அரசியலே பண்றாங்கடி. ஆக்சுவலி வந்து மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல, இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் முன்னேறாங்க, அப்கிரேட் ஆயிருக்கு நிறைய. அது தெரியாம இன்னும் பழைய அரசியல். விஜய் அண்ணா கட்சி மீட்டிங் 50 பேர் செத்து போயிட்டாங்க. விஜய் அண்ணா வந்து வேற பொண்டாட்டியை வச்சிருக்காரு, திருசா வச்சிருக்காரு, அவர் பொண்டாட்டி கழட்டி விட்டாரு, அவர் குடும்பத்தையும் அவரால் மேனேஜ் பண்ண தெரியல, மக்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவாரு? என்னடா இது ரூல் பண்றது பாலிடிக்ஸ், அது வேற, ஃபேமிலி வேற, அவங்க பர்சனல். அவங்க இப்போ 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 என்னையே எடுத்தியா, நான் வீட்டுல ஒரு பேட்டர்ன்ல இருக்கேன்னா ஆபீஸ்ல ஒரு பேட்டர்ன்ல இருப்பேன். ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன், இப்போ எக்ஸாம்பிள் நான் வீட்டுல ஒரு அமைதியா இருக்கேன்னா ஒரு சில விஷயத்துல, ஆபீஸ்ல அப்படி இருக்க முடியாதுல்ல. எங்க ரூடா பேசணும், எங்க வேலை வாங்கணும், அதுக்கேற்ற மாதிரி என்ன மாத்தி இருப்பேன். ஸோ அது அதே மாதிரிதான் அவர் அபிஷியலா ஒரு மாதிரி இருப்பார், பர்சனலா ஒரு மாதிரி இருப்பார். அதை எடுத்து வந்து இதுல நுழைச்சு அபிஷியலா உடைக்கிறானுங்க, அபிஷியல் பர்சனலா உடைக்கிறானுங்க. சரியான மென்டல் தாயலி மாதிரி பேசுறானுங்க. யாருமே நம்ம பேசக்கூடாது, அது ரொம்ப தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் கருத்து தான். ஆனா தலைவன் இது நடந்து 2-3 நாள்லயே சம்பவம் நடந்து இது மாதிரி ரூமர் போகும்போது தலைவன் ரூமர்லாம் இல்ல சார், நாங்க 2 பேரும் ஒன்னாதான் சார் போவோன்ட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தாரு பாரு. அதுல ஒரு காமெடி என்ன தெரியுமா, இப்படி 2 பேரும் ஒரே காஸ்டியூம்ல ஏன் ஒரே காஸ்டியூம்ல போறாங்க? மேரேஜுக்கு போறதுக்கு பர்ஃபெக்டான காஸ்டியூம் அதான்டா. எனக்கு என்னன்னா கோல்டன் கலர்ல 2 பேரும் ஏன் யாருமே அப்ப அவர் போட்ட கோல்டன் கலர் யாரும் போட கூடாது. நம்மளே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜுக்கு போறேன்னா மச்சான் நான் இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டு வரேன். காலேஜ் படிக்கும்போது நம்ம நான் ரெட் கலர் சுடிதார் போறேன், நீ என்ன போறேன், நானும் அதே போட்டு வரேன், பேசிச்சு பாத்து அடியாளுங்க 2 பேரும் பேசிச்சு போட்டுருக்காளுங்க. அப்பயே அதனால இப்ப அதெல்லாம் சர்வசாதாரணம். இதுல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, அவங்க 2 பேர் போட்டு வந்த ட்ரெஸ்ஸை எடுத்து இப்ப வந்து துணி கடையில வந்து விஜய் த்ரிஷா காஸ்டியூம் இன் மேரேஜ் காஸ்டியூம் சொல்லி விக்கிறானுங்கடி. நான் மீம்ஸ்ல பார்த்தேன், ஐயா யாரா இவனுங்க இவ்வளவு அப்கிரேடா இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு அரசியல்ன்றதை தாண்டி ஒருத்தன் குடும்பம் கெட்டு போகுது, இதனால ஒரு குடும்பம் கெட்டு போகுதுன்றதை தாண்டி, இந்த மாதிரி பேசுறதுனால கெட்டு போகுதுன்றதை தாண்டி ஐயா பிசினஸ் பண்றானுங்க இதை வச்சுன்னு. ஸ்டாட்டிக்ஸ்லாம் இல்ல, ஐயோ எச்சத்தனமா இருக்கு இது. அரசியலையே அரசியலா பண்ண தெரியல. அவங்க பர்சனல் அவங்க பாத்துப்பாங்க. விஜய் நான் சொன்ன மாதிரி தான் அவங்க பாத்து பாருங்க. யாருமே எதிரியும் இன்டர்ஃபியர் ஆகலாம், பி கூல், அவ்வளவுதான். அதே மாதிரி யாரெல்லாம் விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க, ஏன்னா நான் கண்டிப்பா
கண்டிப்பா அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு ஆசை இருக்கு. சோ நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல எல்லாருமே கண்டிப்பா அவருக்கு நான் ஃபேனுன்ற அவரோட ஃபேனுன்றதை தாண்டி பெரிய ஃபேன். விஜய் சாரோட பெரிய ஃபேனு. அவர் கண்டிப்பா அவருக்கு தான் ஓட்டு போடுவாரு. ஓட்டு போடுவேன். ஃபேனுன்றதை தாண்டி ஒரு மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நான் ஓப்பனா சொல்றேன், போன விட வந்து ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் நான் போட்டேன். நானும் போட்டேன். இது கேட்டுதான் போட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து அதிமுகக்கு தான் போட்டேன். நான் ஓப்பனா சொல்றேன், நான் இதை தான் பண்ணேன். இல்லைன்னா டிவிக்கு நான் ஒருவரையும் மாத்தி தான் போடுவேன். ஏன்னா ஒரு வாய்ப்பு கொடுப்போம். பாப்பா இந்த வாட்டி கொடுக்கணும்னு தோணுது. எங்க வீட்டுல எல்லாருமே கண்டிப்பா விஜய் தான் ஓட்டு போடுவாங்க. நீங்க எல்லாரும் யாரு போட்டு போடுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொன்னா சரி, வேற என்ன சொல்றாதீங்க தப்பா. ஜென்ரலா பேசின ஒரு விஷயம். வரம் போறலாம் வந்து கமெண்ட்ல அடிச்சுட்டு போயிடாதீங்க சரிங்களா. ஜென்ரலா பேசுறத முடிச்சு விட்டுறாதீங்க. பாக்குற எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் பேசுவோம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசியிருக்கோம். ஏன்னா தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. கமெண்ட்ல வந்து கும்மிடாதீங்க. பாவம் நானா கேமராக்கு இந்த பக்கம் இருக்கிற மூஞ்சி செதற விட்டுறாதீங்க. பாத்துங்க, தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் ஃபன்னாவே கொண்டு போவோம். இது வந்து ரொம்ப இது கிடையாது. பாத்துங்க. பாய் 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 பாய்.